முதற்கொண்டு நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும், ஒவ்வொருடைய வாரமும், ஒவ்வொரு நாளும் வருத்தம் இல்லாமல் கனி புசிக்கிற நாளாய் இருப்பதாக. நான் வருத்தமின்றி பலனை புசிப்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். அப்படி என்றால் வேலை செய்ய வேண்டாமா? அப்படி என்றால் உழைக்க வேண்டாம்? இப்படி 1000 கேள்விகள் உங்களுக்குள்ளே எழும்பலாம். நான் சொல்லுகிறதை வெறும் மாம்சத்தின்படி கேட்கிறவர்களுக்கு தான் இந்த சந்தேகம் வரும். ஆவியில் கேட்கிறவங்களுக்கு சந்தேகம் வராது. ரெஸ்ட் என்று நான் சொல்லுவது எல்லாம் பூரணமாய் பதட்டமற்ற ஒரு வாழ்க்கை. அதாவது சுறுசுறுப்பற்ற வாழ்க்கை நான் சொல்லலை, பரபரப்பற்ற வாழ்க்கை. சுறுசுறுப்பு வேறு, பரபரப்பு வேறு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வாழ்க்கை நம்ம ஃபுல்லாக சுறுசுறுப்பு அல்ல, பரபரப்பில் போயிட்டுருக்குறோம். பரபரப்பு சாபம், சுறுசுறுப்பு ஆசீர்வாதம். காலையில் எந்திரிச்சு இப்போ நான் சொல்கிறேன், 7 மணிக்கு ஒரு டாக்டர் டியூட்டி பார்க்குறதுக்காக எங்கே போகிறாரு? ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அதுக்கு பேர் என்ன? சுறுசுறுப்பு. அதே 7 மணிக்கு எமர்ஜென்சியில் ஒரு ஆளை வச்சுட்டு ஒரு பேஷண்ட்டை பார்க்க அந்த வீட்டுக்காரன் போகிறாங்க பாருங்க, அதுக்கு பேர் பரபரப்பு. இது சாபம், இது ஆசீர்வாதம். ஸோ நல்லா கவனிங்க. காலையில் ஐசிஐசிஐ பேங்க்கில் அல்லது ஏதாச்சும் ஒரு பேங்க்கில் 10 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக உள்ள நுழையிறாங்க. இல்லாட்டி ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் ஏர்லைன்ஸில் ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அதுக்கு பேர் என்ன? பரபரப்பு இல்லை, சுறுசுறுப்பு. ஆனால் தீப்பிடிச்ச இடத்துல தீ அணைக்க போகும்போது பரபரப்பு. சில எப்பொழுதும் பரபரப்பாக இருக்க விரும்புகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் தீயணைப்பு பணிகள் தான் சேர்க்கணும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பேசவே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் பரபரப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை அந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்காரு. நான் இளைப்பாறுதலில் இருந்து, ஆமென், நான் சுறுசுறுப்பாக இருந்து, ஆமென் சொல்லுங்க, ஆமென். இப்போ மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க, வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, ஆனால் ரிஸ்கே எல்லாம் பண்ணுறீங்களா? இப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். நல்லா தட்டுங்க, ஆமென். நல்லா தட்டுங்க ஒருத்தவருக்கு, ஆமென். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. வருத்தத்தோட பலனை புசிக்கிற வாழ்க்கை என்பது சாபத்துக்குட்பட்ட வாழ்க்கை. வருத்தம் இல்லாமல் கனியை புசிப்பான் என்பதுதான் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டவனுடைய வாழ்க்கை. இந்த நாள் முதற்கொண்டு நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும், ஒவ்வொருடைய வாரமும், ஒவ்வொரு நாளும் வருத்தம் இல்லாமல் கனி புசிக்கிற நாளாய் இருப்பதாக. காரணம், என்னுடைய சாபம் சிலுவையிலே சுமந்து தீர்க்கப்பட்டபடினால் இனி நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம். கை தட்டுங்க ஒருத்தவருக்கு, ஆமென். என்னை ஏமாற்றி வைத்திருந்த பிசாசின் கிரியைகள் எல்லாம் வெளியேற்றப்படுவதா? எனக்குள்ள அவைகள் கிரியை செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில், ஆமென். நான் முந்தின ஆதாமுக்கு கீழாக இல்லை, நான் பிந்தின ஆதாமுக்கு கீழாய் இருக்கிறேன். நான் ஆதாம் என்கிற காட்டு ஒலிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்டு நல்ல ஒலிவ மரமாகி இயேசுவோடு இணைக்கப்பட்டு இவருடைய வேருக்கும் இவருடைய சாரத்திற்கும் பங்காளியாய் மாறி, கையை தட்டுங்க அவருக்கு.